ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் கிடைக்கல. ஏற்கனவே ஒரு வாரம் ஃபுல் ஆயிடுச்சான். நீங்க கப்பல்ல போறதா சொல்லுங்க, அடுத்த கப்பலுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிடுறேன். சரி, கப்பல்ல டிக்கெட் வாங்கிடுங்க. தேங்க்யூ சார். ஹலோ மேரி, உனக்கு தான். நான் ராம் பேசுறேன். நான் நாளைக்கு மெட்ராஸ் போறேன். போறதுக்கு முன்னால உன் முடிவை தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். கப்பல் நாளைக்கு பகல் 12 மணிக்கு புறப்படும். ஒரு நல்ல முடிவோட நீ என்ன சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். கப்பல் புறப்படுற கடைசி நிமிஷம் வரைக்கும் உனக்காகவே ஹார்பர்ல நான் காத்துக்கிட்டு இருப்பேன். மறந்துடாத ப்ளீஸ். ஹலோ, கமான் மேன், கமான். ஏன் ஊரு கொஞ்சம் சரி. ஊருக்கு போறேன்னா அதான் 4-5 நாள்ல வந்துடுறேனே. சரி எங்க சரி 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 சரிண்ணா. ஏன் சார், நான் ஒரு ஐடியா சொல்றேன். இன்னைக்கு டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டு 4 நாள் இருந்து நல்லா கிச்சிச்சா முடிட்டு வர்றது. யோ வரட்டுமா? வரேன். பாய். ஹலோ,
அந்தமான்ல இருந்து எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன் டாக்டர். மாமாவுக்கு எப்படி இருக்கு? பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு எந்த விதமான அதிர்ச்சியும் கொடுக்க கூடாது. ஜானகி, என்னப்பா? அந்தமான்ல இருந்து ராமு வந்துட்டான் போல் இருக்கு. வந்துட்டாருப்பா. டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பா உங்களை கேட்டாரு. மாமா கூப்பிட்டீங்களா? வாப்பா ராமு, அந்தமான்ல நம்ம தொழிலாம் நல்லா நடக்குதா? நல்லா நடக்குது, நீங்க கவலைப்படாதீங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்லப்பா. ஆனா நான் சாகிறதுக்குள்ள என் கடமையை முடிச்சிடணும்னு உன்னை கேட்காமலேயே ஒரு முடிவு எடுத்துட்டேன். நம்ம பானுவுக்கும் நாராயணனுக்கும் உனக்கும் ஜானகிக்கும் ஒரே நாள்ல கல்யாணம் நடத்த எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு முடிச்சிட்டோம்ப்பா. உன்னை வளர்த்து ஆளாக்குனேங்கிற ஒரு உரிமையிலேயும் என் பேச்சை மீற மாட்டேங்கிற தைரியத்திலேயும் இந்த முடிவு எடுத்துட்டோம்ப்பா. மாமா வந்து தயவு செய்து என் பேச்சை தட்டாதப்பா. அந்த இக்கட்டான சூழ்நிலையில நீங்க எடுத்த முடிவு நியாயமானதா? என்ன பொறுத்த வரைக்கும் எந்த முடிவுக்குமே வர முடியாத சூழ்நிலையில நான் போராடிக்கிட்டு இருக்கேன். உயிருக்கு உயிரா நினைச்ச காதலை இழந்துட்டு காலம் பூரா கண்ணீரோட வாழ்ற வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதே சமயம் இன்னொரு பொண்ணுக்கு கணவன் ஆயிட்ட உங்க வாழ்க்கையில தலையிட்டு உங்க மனைவிக்கு துரோகம் பண்றது நியாயம் இல்ல. வாழ்க்கையில ஆசைப்படத்தையெல்லாம் அடைய அதிர்ஷ்டசாலிகளும் இருக்காங்க, அடைய முடியாத துரதிருஷ்டசாலிகளும் இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்டவன் என்ன துரதிருஷ்டசாலியா படைச்சிட்டான்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நாம ரெண்டு பேருமே மனச கல்லாக்கிக்கிட்டு ஒரு முடிவுக்கு வரதை தவிர வேற வழியே இல்ல. தயவு செஞ்சு என்ன மறந்துருங்க. மேரி, இந்த வார்த்தை வேற வழி இல்லாம சொல்றியா, இல்ல இதுதான் முடிவுங்கிற தீர்மானத்தோட சொல்றியா? தீர்மானத்தோட தான் சொல்றேன். இந்த முடிவை சொல்றதுக்காக தான் விடியற வரைக்கும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோமா? பெரிய தியாகி. முடிவு செய்யறாலும் முடிவு மூச்சுக்கு மூச்சு ஒன்னையே நினைச்சு வாழ்ந்துட்டு என்ன பார்த்து மறந்துருன்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? மறந்துருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்னையும் தேடிட்டு வரேன். மன்னிச்சுக்க, நடந்ததெல்லாம் மறந்துருன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இருந்தப்பனே. ஜானகிக்கு துரோகம் செஞ்சு அவளை வாழ வெட்டியாக்கி நாம சந்தோஷமா இருக்கலாம் நான் சொன்னேன். எப்ப தாலியை கட்டணும் அப்ப நிச்சயமா அவ கூட வாழ்ந்துதான் ஆகணும். அதுக்காக உன்னை நான் இழக்க தயாரா இல்ல. மேரி, தியாகம் நினைச்சு நீ எடுக்கிற முடிவுனால நம்ம 3 பேரோட வாழ்க்கை வீணாகிறத விட பகிர்ந்து வாழ்றதுல தப்பு இல்ல. இதை நீ ஏத்துக்கலனா உன்னை இழந்துட்டு ஆயுஸ் பூரா என் இதயம் துடிச்சுட்டு இருக்கிறத விட அது இப்பவே நின்னு போயிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.